ஸ்பீக் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளுடன் இருந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும், அரசியல் விமர்சகருமான ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நேற்றைய தினம் நம்ம பார்த்திருப்போம். பரபரப்பா வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் சிஜேபி வச்ச அந்த கோரிக்கைகள், அதுல எதிர்க்கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வச்ச கோரிக்கைய ஏற்றுக்கிட்டு, அ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிருக்கார். புதிய ஒரு அடிஷனல் வந்து பிரகாஷ் ஜோஷி அவர்களுக்கு குடுத்திருக்காங்க. இந்த ராஜினாமா ஒரு பக்கம் இது வந்து பெரிய ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிறாங்க மோடி அவர்களோடது. இன்னொரு பக்கம் இல்ல இது பலவீனம். ஏன்னா, எப்படி விவசாய மசோதா பின்வாங்கினாரோ, இது 2வது பலவீனம் மோடி அரசாங்கத்துக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எது உண்மை? இந்த ராஜினாமா பற்றி உங்களோட பார்வை? சி தர்மேந்திர பிரதான் மேல ஒரு விமர்சனம் ரொம்ப காலமாவே பலதரப்பட்ட நேஷனலிஸ்டும் வைத்துக் கொண்டு வந்தார். என்னை போன்ற சாமானியர்களும் சரி, பலதரப்பட்ட ஒரு நம்மளுடைய நாட்டின் மேல் ஒரு ஒரு நேஷனலிஸ்ட் வியூவோட இருக்கக்கூடிய இவங்க ரைட் விங்னு சொல்லுவாங்க, சங்கின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணா இருக்கட்டும். ஒரு நேஷனலிஸ்ட் வியூல இருக்கக்கூடிய பலரும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து தர்மேந்திர பிரதான் வந்து சரியானபடி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியை ரன் பண்ணவில்லை அப்படி என்று. 2024 இதே மாதிரி ஒரு நீட்டினுடைய ஒரு பேப்பர் இதுவான லீக் ஆகும். அப்போது இருந்த இன்னும் ராதாகிருஷ்ணன் கமிட்டி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் முழு விதமாக எடுத்து செல்லவில்லை. அதுல ஒரு இன்டென்ட்டே இல்லை. ரெண்டாவது என்னன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதுவும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 2019 இதை பத்தின ஒரு வெளிவந்தது. 2024 முதல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படி என்று நம்மளுடைய காலேஜ் பட்டப்படிப்புகளை வந்து ஒரு ரிஃபார்ம் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இன்னைய தேதி வரைக்கும் அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ன்ற பில்லு வந்து சமர்ப்பிக்கப்படக்கூடவில்லை. ஸோ ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி 2014 முதலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இடதுசாரிகள் கையில் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் மீட்டெடுத்து ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றவற்றை போன்றவற்றை எடுத்து நம்மளுடைய படிப்புகளை எடுத்து வந்து நம்மளுடைய கரிக்குலம் எடுத்துட்டு வந்தது ஒன்றிதான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டே வேண்டாம் அப்படின்னாங்க. திடீர்னு வந்து நேஷனல் லெவல்ல சில பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் நீதிக்கு ஜேஇக்கு இதே மாதிரி தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் உங்களுக்கு இந்த பேர் பை கண்டக்ட் செய்கிறார்கள். ஜேஇ எக்ஸாமுக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பு, கிளாட் போன்ற ஒரு எக்ஸாமுக்கு இல்லாத எதிர்ப்பு, நாட்டா போன்ற அதாவது ஆர்கிடெக்சர் படிப்புக்கு உண்டான எதிர்ப்பு, கேட் போன்ற எம்பிஏ போன்றவற்றுக்கு இல்லாத எதிர்ப்பு ஏன் நீட்டு கொண்டு வந்திருக்குன்னா, மற்ற அனைத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இப்போ ஜேஇ எடுத்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி இது இரண்டுக்கும் இது கம்பல்சரி. தனியார் இன்ஜினியரிங் காலேஜுகளுக்கு இது வாலண்டரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மணிப்பால் இன்ஸ்டியூட்டோ இல்லைன்னா வந்து ஒரு சாஸ்திராவோ நீங்க வந்து ஜேஇ மார்க்க கூட ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்வார்கள். மற்றபடி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கீழே இருக்கக்கூடிய பல இன்ஜினியரிங் காலேஜுகள் இல்லைன்னா தனியார் இன்ஜினியரிங் காலேஜுகள் நாடு முழுக்கவும் நீங்க ஜேஇ மூலமாக வந்தக்கூடிய அந்த மெரிட் அடிப்படையில் தான் கொடுக்கணும் சொல்லியிருந்தீங்கன்னா என்னைக்கோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். நீட்டை பொறுத்தவரை ஏன் நீட்டு கொண்டு இவ்வளவு போங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கும் இது பொருந்தும் என்று இருப்பதனால்தான். ஸோ தனியார் மருத்துவர்களுக்கு கல்விகளுக்கு இருந்தால் கல்லூரிகளுக்கு இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, நாம் நீட்டுக்கு முன்னாடி பார்த்து இருக்கிறோம். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சில காலேஜுகள்லாம் வந்து ஸ்கூலும் ரன் பண்ணுவாங்க. மெடிக்கல் காலேஜ்லாம் சில பெரிய குழுமம் ஸ்கூலும் ரன் பண்ணுவாங்க. சென்னையில இருக்க பிரபலமான ஒரு குழுமமும் கூட. 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீங்க உங்களுடைய எம்பிபிஎஸ் சீட்டை நீங்க ரிசர்வ் பண்ணலாம். எப்படி 1 கோடி ரூபாய் நீங்க வந்து கேபிடேஷன் ஃபீ என்றால் அவர்களுக்கு 75 லட்சம் அதாவது கன்செஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த பள்ளி குழுமத்தில் நீங்கள் 9ஆம் வகுப்பில் இருக்கும்பொழுது நீங்க 4 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய 12வது என்ன படிப்பீங்கன்றதுலாம் தேவையே இல்லை.
என்ன மார்க் வாங்குவீங்கன்னு தேவையில்லை. உங்களுக்கு மெடிக்கல் சீட்டை நீங்க 9வது வகுப்பு அந்த குழுமத்தில் படிக்கும்போது நீங்கள் முன்பதிவு செய்யலாம். அந்த முன்பதிவு செய்துட்டு 5 வருஷம் 9வது போது ஒரு 1/5 ஆஃப் த டொனேஷன் அந்த கேபிடேஷன் ஃபீ. 10வது போகும்போது இன்னொரு ஒரு 1/5. 11, 12 போது இன்னொரு மொத்தம் 80% குடுத்துருவாங்க. காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு 20%. அந்த கேபிடேஷன் ஃபீ அதாவது என்னன்னா, எவ்ளோ வசதி பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, இந்த கேபிடேஷன் ஃபீக்கு நீ ஒரே தரமா ரூ. 1,00,00,000 எடுத்துன்னு வந்து தர தேவையில்ல. எங்க பள்ளி குழுமத்திலேயே நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க வந்து 4 வருடத்துக்கு முன்னாடியே நீங்க ரிசர்வ் செய்து கொள்ளலாம். அப்படி ரிசர்வ் செய்து கொண்டு நீங்கள் தவணை முறையில் இதனை செலுத்தலாம். இப்படியாக இருந்த ஒரு மருத்துவ படிப்பு. அப்போ அந்த பள்ளியில் படித்து வரும் அந்த குழந்தைகள், அவர்களுக்கு எப்படியானாலும் எனக்கு வந்து மெடிக்கல் சீட் இருக்குன்னும் போது, நான் பெரிய அளவுல கஷ்டப்பட தேவையில்ல. படிக்க தேவையில்ல. பாஸ் செய்தால் போதும். அந்த குழுமத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நீங்க 12ல பாஸ் பண்ணணும். 12வது பாஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. அப்ப நீங்க மெடிக்கல் ஜாயின் பண்ணிடலாம். அப்படி நீங்க பாஸ் செய்யவில்லை அப்படி என்றால், அதுக்கு ஒரு ரீசிட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஃபெயில் ஆனது திருப்பி. அந்த அடுத்த 1 வருடத்திற்குள் நீங்கள் அந்த ரீசிட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய கேபிடேஷன் ஃபீ வீணாகாது. அப்படி நீங்க பாஸ் செய்யவில்லை, இல்ல நான் 5வது வருஷம் வந்து எனக்கு மெடிக்கல்லாம் வேணாம், இன்ஜினியரிங் தான் போறேன் அப்படின்னு சொன்னா, எங்க குழுமத்துக்குள்ளேயே நீங்க இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் செய்வோம். ஆனா அந்த பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இப்படியாக ஒரு வியாபாரமாக இருந்த ஒரு மெடிக்கல் படிப்பு உங்களுக்கு இன்னும் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பாஸ் செய்து விட்டால் 12வது பாஸ் செய்து விட்டால் 1,50,00,000 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் நான் ஏலத்துக்கு எடுக்கலாம் சீட்டை. எடுத்து படித்து கொண்டு வந்த ஒரு மெடிக்கல் சீட்டு நீட் வந்த பிற்பாடு நான் கொள்ளடிக்காமலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீட் வந்த பிற்பாடு என்னன்னா, அந்த கட் ஆஃப் மார்க் வாங்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு. இந்த கட் ஆஃப் மார்க் கம்பல்ஷன் எப்படி வருதுன்னா, உங்களுக்கு 40% கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. அப்கோர்ஸ் எஸ்சி, எஸ்டிக்கு ஒரு 35%. 40% கட் ஆஃப் மார்க்னு வச்சுக்கோங்க. அது நீட் வந்த காலகட்டத்துல 400 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் மொத்தம் 720 மார்க் 400 மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு 40% 160 மார்க் கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் தனியார் பள்ளி மெடிக்கல் காலேஜில் நீங்க சீட்டு போய் வாங்கலாம். கேபிடேஷன் அதாவது வந்து காலேஜினுடைய கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் நீங்க சீட்டை வாங்கலாம். இப்ப என்ன 700 மார்க் வாங்குறாங்க நீட்ல. அப்ப 280 மார்க் கட் ஆஃப் மார்க்கா மாறிடுது. 700 வாங்க சொல்ல. இப்ப 280 மார்க் வாங்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு தரம் உள்ளதாக தான் கல்வி தரம் இருந்து தான் வந்திருக்கும். அப்போ ஒரு மெரிட் பேஸ்ட் சிஸ்டத்தை நோக்கி செல்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு நாங்கள் வந்து உருவாக்கினது இந்த நீட்லாம் வரத்துக்கு முன்னாடி தான். அவர்கள் தான் கட்டமைப்பு. கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. ஒரு காலகட்டத்தில் அதனுடைய தரம் குறைய ஆரம்பித்தது. எப்படி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்த உடனே அதனுடைய தரம் மிக குறைவாக ஆரம்பிச்சது. எனக்கு என்னன்னா, இந்த நீட் எதிர்க்கும் மக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கேபிடேஷன் ஃபீல இந்த சில குழுமங்கள் எல்லாம் முன்னாடியே ரிசர்வ் பண்ணி ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு டாக்டர் ஆகல. அவங்கள்ட்ட தைரியமா போய் உடம்ப காமிச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன். சோ இந்த நீட்டினுடைய இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீட்டினுடைய ஒரு பேக்ரவுண்ட். சரி, அதை வந்து எதுக்காக வந்து ஒரு பேப்பர் எக்ஸாம் வைக்கிறாங்க? நிறைய குளறுபடிகள் இருக்கு நீட் கண்டக்ட் பண்றதுல. இல்ல மாற்றுக்கிறது இதெல்லாம் சரி செய்திருக்க வேண்டிய பொறுப்பு தர்மேந்திர பிரதானுக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது. அதை செய்ய தவறிவிட்டார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு ஜேஇஇ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் நடக்கிறது, ப்ராப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங். ஆனா ஏன் நீட் நடக்க மாட்டேங்குது? பண்ண முடியாதா? பண்ண முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் வந்ததுனால் கொஸ்டின் பேப்பர் லீக் என்ற ஒரு இதுவே கிடையாதுங்க. அதுல லட்சக்கணக்கான கொஸ்டின் இருக்கும். அண்ட் நான் இதை வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் ஒரு இது சாஃப்ட்வேர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சில காலேஜ். அதனால நான் சொல்றேன், நீங்க அது டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஒரு 720 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க வந்து 240 மார்க். 720க்காக நான் எடுத்துட்டு வரேன், ஜஸ்ட் ஒரு கணக்குக்காக. அது 240 மார்க். அந்த 240 மார்க்ல ஒரு 100 மார்க் கடினமாக இருக்கணும்.
100 மார்க் ஈஸியா இருக்கணும், மாடரேட்டா இருக்கணும். மீதி 140 மார்க் ரொம்ப படு ஈஸியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படிதான் என்னோட கொஸ்டின் நான் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அல்காரத்தை நான் டிஃபைன் பண்ணேன்னா, நான் இந்த கொஸ்டின் பேங்க்ல ஒரு லட்சக்கணக்கான கொஸ்டின்களை நாங்கள் ஃபீடு பண்ணி வைக்கும்பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு அதை அதை கேட்டகரைஸ் பண்ணணும். நான் ரொம்ப இதை வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் என்ன ஒரு சிம்பிளா மக்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். அது ஒரு கேட்டகரைஸ் பண்ணணும். சிம்பிள், மீடியம், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு எக்ஸாம் வந்து இந்த தடவை வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. எனக்கு நான் வந்து கடினமான கேள்வியா வைக்கணும்னா 150 மார்க் கடினமான கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணணும். எத்தனை அந்த அந்த நீட்டினுடைய அந்த பேட்சுக்கு எக்ஸாம் எழுத வருகிறவர்கள் நான் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல கண்டக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு நான் ஸ்ரீராம் சேஷாத்ரி as a கேண்டிடேட் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு லாகின் பண்ணேன்னா எனக்கு வரக்கூடிய கொஸ்டினும் என் பக்கத்துல கார்த்திக் உட்காந்து எழுதிட்டு என் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே எழுதினாலும் ரெண்டுத்துக்கு வேற வேற கொஸ்டின் வரும். நான் போடுற ஆன்சரை நீ போட்டாலும் ஃபெயில். ஸோ நான் ரொம்ப லேமன் டேர்ம்ஸ்ல இதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் ஏன் எடுத்துட்டு வரலன்னா, ஒன்ஸ் அகெயின் என்டிஏவிலையும் சரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலும் சரி இந்த கரப்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பேப்பர் ட்ரேசிங், பேப்பர் வந்து சேஸ் பண்ணுவதற்கு பேப்பர்ல இருந்தவங்க தான் சேஸ் பண்ண முடியும். இது எல்லாமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜினுடைய லாபி தான் இதை வேலை செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு எதிர்ப்பு இதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, இந்த நீட் பேப்பர் விலகினதுல அந்த வெளியானதுல லீக் ஆனதுல இந்த ஒரு மக்களுடைய கோபம் வெளிப்பட்டதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இனிமேல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும் போதுதான் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்குது. அது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன். கம்மிங் பேக் டு த கொஸ்டின், இங்க தர்மேந்திர பிரதான் இதனால் பதவி விலகி இருக்க வேண்டும். நீட்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். 4 நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து சென்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு திருநெல்வேலியில கொண்டு போய் போடுவாங்க. ஒரு வசதியா இருக்கிறவன் பிரச்சனையே கிடையாது. உலகத்துல எந்த கார்னர்ல போனாலும் கப்புன்னு ஒரு ஃபிளைட் அப்படிமா போவான், எழுதிட்டு வந்துடுவான். ஒரு வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. காலங்காத்தால வந்து பஸ்ல நைட்டு முழுக்க ட்ரெயின்ல போய் டிராவல் பண்ணிட்டு கண் முழித்து அங்க போய் சென்டர்ல போய் எழுதிட்டு அறக்க பறக்க திருப்பி வந்து எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. நீ இருக்கிற இடத்துல எழுதலாம். அதாவது ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடத்துல உங்களுடைய நியரஸ்ட் டவுன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் எழுதலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் வந்துச்சுன்னா எங்க வேணா உட்காந்து எழுதலாம். சோ இதனை செய்திருக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இதை செய்ய தவறியது மாபெரும் குற்றம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் தான் பாலிசியில ஒரு கேபினட் மினிஸ்டர் he should have done this. இதெல்லாம் செய்யல. இதனாலதான் நான் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். சோ அதனால அவர் பதவி விலகினதுல பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்டூடெண்ட்டுடைய பவர், இது ஒன்னும் ஸ்டூடெண்ட் பவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது டீப் ஸ்டேட்டினுடைய அனார்கிக் மூவ்மெண்ட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் டெல்லி. இது ஏன் மோடி அவர்கள் இந்த நேரத்துல இதை சரி செய்வதற்காக வந்தார், ஒரு இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, there are multiple reasons இருக்கு. சோனம் வாங்சுக் கிட்டத்தட்ட 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். இந்த டீப் ஸ்டேட்டுக்கு இந்த அஜிடேட்டர்ஸ் இதை பின்னாடி இந்த இருக்கக்கூடிய இந்த அந்தோலன் ஜீவிஸ்னுடைய ஒரு முக்கியமான எய்ம் என்னன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15 போது அவர்களுக்கு தேவைப்பட்டது ஒரு உயிர், ஒரு டெட் பாடி. ஒரு ப்ராமினன்ட் டெட் பாடியாக இருந்தால் அதை தூக்கிட்டு இவங்க போயிட்டு பெரிய அளவில் கலவரம் செய்வதற்கு இவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். சோனம் வாங்சுக் அவர்களுக்கும் இது தெரிந்ததனால்தான் அரசாங்கத்துடன் கோஆபரேட் செய்து அவர் தான் மேதாந்தானுடைய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கும் அரசு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு சைன் பண்ணார் தன்னுடைய ஒப்புதல். He was also aware of. ஸோ அதனால்தான் அவர் வந்து தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார். எங்க முடிச்சுட்டாரு? இல்ல நான் பிடிவாதமா ஜந்தர் மந்தர்ல போய் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா வேற விஷயம்.
நட்டா அவர்களும் இவர் ஜிதேந்திர சிங் அவர்களும் சென்று பழச்சாறை கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்திக். சரி, அப்போ இதோட முடிந்தது. எனக்கு வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரு நெகோசியேஷன் செய்தது எனக்கு பெரிய வருத்தம். மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு லெஜிட்டிமசி குடுத்துட்டோம். இது செய்ததனால் அவர்கள் வந்து ஒரு பெரிய இயக்கம் என்பதற்கு ஒரு லெஜிட்டிமசி குடுத்துட்டோம். ஆனால் அந்த கம்பல்ஷனுக்கு ஏன் மத்திய அரசாங்கம் சென்றது என்பது பலருக்கும் தெரியாது. எனக்கும் ஏன் சென்றார்கள் கண்டிப்பா ஆனா என்னால ஒரு யூகிக்க முடியும். இந்த ஆகஸ்ட் 15 கிட்ட செல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வயலண்ட் ஆக்டிவிட்டி எடுத்துன்னு வந்து எப்படி ஒரு பங்களாதேஷ்லயோ ஒரு நேபாளிலயோ ஸ்ரீலங்காவிலயோ ஒரு பெரிய ஒரு ரிஜிம் சேஞ்ச் அழிச்சாட்டியம் செய்தார்களோ இந்த அமெரிக்கா மற்றும் சைனாஸினுடைய சேர்ந்த டீப் ஸ்டேட் வந்து செய்தார்களோ இந்தியாவில் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அதை செய்து முடிப்பதற்காக காலாலிட்ட பணியை தலையால் செய்யக்கூடிய அளவுக்கு கேவலமான பிறவிகள் இந்திய நாட்டிலும் இருந்தார். பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் இவங்க காசுக்காக நாக்கை தொங்க போட்டு கொண்டு போய் செய்யக்கூடிய தேச துரோக விஷயங்களை பிஜேபி மேல நீங்க வந்து என்ன வேணா எதிர்த்துக்கோங்க சார். அதை எலக்டரலா போய் மீட் பண்ணுங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு யாரோ ஒருவன் வந்து ரிஜிம் சேஞ்ச் பண்றதுக்காக அங்கிருந்து துடிச்சிட்டு இருக்கான். நம்ம நாடு எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல, அந்த ரிஜிம் சேஞ்சுக்கு நான் கூட போவேன்றது தேச துரோகி. இது வந்து இதை விட ஒரு ஈனமான பிழப்பு யாரும் செய்ய முடியாது. பிஜேபி மோடியோ பிஜேபியோ முக்கியம் கிடையாது, நாடுதான் முக்கியம். அந்த நாட்டில் நீங்கள் வேற ஒருத்தனுடைய ஏவலாளியாக இங்கே வந்து ஒரு பிரச்சனை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய யாருமே இந்த நாட்டில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதோட தனிப்பட்ட அபிப்பிராயம். சோ இப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் புலனாய்வு துறைக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு அளவுக்கு ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடைத்திருக்கும். நிறைய சமூக ஊடகங்கள்ல வரதெல்லாம் நம்பல, பட் ஆனால் கிடைத்திருக்கும். இந்த திங்கட்கிழமை முதற்கொண்டு இன்னொரு இந்த வாரத்துக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பல சாவுகள் நிகழ்வதற்கு உண்டான நிறைய பண்ணுவாங்க லெப்டிஸ்ட். ஒரு செல்ஃப் இமோலேஷன் சொல்லிட்டு ஒரு 5-6 பேரை தீ கொளுத்துவது, தீக்குளிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்தாங்கன்னா இது வந்து பெரிய பரபரப்பாக முடியும். சோ அதனால ஒரு அரசாங்கம் ஒரு பேக் ஸ்டெப் எடுப்பது தவறு கிடையாது. ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு மேல அந்த ஃபார்மர்ஸ் உட்கார்ந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போதைக்கு அந்த ஃபார்முலா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த 3 ஃபார்முலாஸ் 100% இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் பின் வாங்கினாங்களே. இதுவே அதான் பின் வாங்கினாங்க. இதுதான் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, இந்த சட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது, ரூல்ஸ் வழியாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. ஒரு ஸ்டேட்லயும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்ல இருக்கு இந்தியாவில். எப்போ இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடியே 16 ஸ்டேட்ல இருந்து இப்ப 17-18 ஸ்டேட்லயும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்கு. இன்றைக்கும் உங்களுக்கு அந்த இந்த மண்டி என்று சொல்லக்கூடிய பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற இடத்துல மண்டியினுடைய தாக்கம் குறைந்து விட்டது. ஏன்னா ரூல்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய மாற்றி அமைத்து விட்டார். சோ இந்த ஃபார்முலா வித்ரா பண்ணப்பட்டது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அது பின் வாங்கியது தவறு என்று என்னை போன்றவங்க யோசித்தாலும் கவர்னன்ஸ்ல இருக்கிற வெளியில உட்காந்து சொல்றது ரொம்ப ஈஸி. கவர்னன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. நீட் டு நோ பேசிஸ் ஒண்ணு இருக்கு. இப்பொழுதும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலை உடைக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் இந்த கொஞ்சம் பணிந்து போயிருக்கார் என்று பார்க்கிறேன். இதுல என்னன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்களை கேபினட் ரீஷஃபிள்ல எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இருந்து எடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இந்த ஜந்தர் மந்தர்ல வந்து உட்கார்ந்த உடனே இன்னொரு 2 மாசம் அவருக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லைன்னா மத்திய அரசாங்கம் அவரை கண்டிப்பாக விலக்கி இருக்கும். ஆனா இதையே வந்து வச்சுக்கிட்டு ஓகே நம்ம இப்ப வந்து ஒரு பெரிய கெத்து காமிச்சாச்சு, நான் இனிமேட்டு வந்து எதை செய்தாலும் உடனே வந்து என்னால் நான் வந்து இந்த மாதிரி திருப்பி ஒரு போராட்டத்தை அறிவிச்சா உடனே அரசாங்கம் பணிஞ்சு வந்துடும்னா வராது. இதுல ஒரு லெஜிட்டிமேட் ரீசனிங் இருந்தது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், இதெல்லாம் தாண்டி அதனுடைய ஆரம்ப காலகட்டம் வந்து ஒரு லெஜிட்டிமேட் ரீசன் இருந்தது இந்த ஒரு போராட்டத்துக்கு. ஆனா இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி
ஒரு பஞ்சாப்ல போயிட்டு அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோ, கர்நாடகாலயோ, இதான் தெலுங்கானாலயோ நான் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆ அப்பயே லாஸ்ட் முடிக்கிறப்பயே யோகிஜிய வார்ன் பண்ணாங்க. யோகிஜி இந்த இதெல்லாம் வீடியோலாம் பார்த்துக்கோங்க. உங்க இதுல நடந்தா அடுத்தது நாங்க யுபிக்கு தான் வருவோம்ன்னு. அடுத்த வருடம் யுபில வந்து தேர்தல். அதுக்கப்புறம் இது முடிக்கிறப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த ஸ்போக்ஸ் பெர்சன் சொல்றாரு, "இது இதோட முடியுதுன்னு நெனைக்காதீங்க. எங்கெல்லாம் இது மாரி வருதோ நாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. பட் இளைஞர்களுக்கு இந்த மாரி அநீதி நடக்குதோ, அங்கலாம் நாங்க வருவோம்." அப்போ ஒரு ஆங்கர் கேட்கிறப்ப, "சரிங்க பஞ்சாப், கர்நாடகால இப்ப நடந்திருக்கு. அதற்கு போவீங்களான்னு?" கேட்டா, அதற்கு எந்த பதிலும் சொல்லவே இல்ல. இத எப்படி ஏன்னா பார்க்குறீங்க? அவர்கள் எஜமானர்கள். காங்கிரஸும், ஆம் ஆத்மி பார்ட்டியும் எஜமானர்கள். அவர்கள் தான் இவர்கள் பின்னாடி இருந்து இயக்குவது. அவர்களை இயக்குவது சைனீஸ் மற்றும் அமெரிக்கானுடைய டீப் ஸ்டேட். சொல்லுங்க, இவ்ளோ 26 நாள் ஒரு போராட்டம் பண்ண இவங்களுக்கு எங்கிருந்து உணவு வந்தது? யாரோ ஒருத்தங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 200 பேருக்கு சாப்பாடு போட்டா கூட மினிமம் ரூ. 10,000 ஒரு நாளைக்கு. ஓகே. 20 நாளைக்கு கூட 2,50,000 3,00,000. நான் சொல்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வெறும் டீ, பன்னு சாப்பாடு சாப்பிட்டு ஏதோ ஒரு மீல்ஸ் குடுத்துட்டு இருந்தா. இவங்களுக்கு என்னன்னா மெனு வாரியா வருது. ராத்திரி 2 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது, நாள் முழுக்க வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யார் குடுத்தாங்க? அப்ப சம்வேர் யாரோ பின்னாடி இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிந்த உண்மை. சரி, இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு டெல்லியில் நடந்த ரயட்ஸ் இதெல்லாம் மாணவர்கள் செய்தார்களா? செய்ததெல்லாம் ரவுடி கும்பல். இதுல என்ன ஒரு வருத்தம்னா, இந்த ரவுடி கும்பலினுடைய இவங்களுக்கு வந்து போயிட்டு நெகோசியேஷன்க்கு போய் சேர்ந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டார். என்கேஜ் வித் தெம் ஆன் டயலாக்ஸ் சொல்லிட்டு. நான் கூட அதுக்கு பதில் போட்டேன். யாரோட என்கேஜ் பண்ணணும்? காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சனோட என்கேஜ் பண்ணணும். தே ஆர் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். அது இத பத்தி ஒரு டயலாக் பார்லிமெண்ட்ல தான் நடந்திருக்கும். அது காங்கிரஸ் செய்வதற்கு தடை செய்வரா மாரி அங்க வந்து பெரிய கூச்சலும் குழப்பமும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிஸ்கஷன் பார்லிமெண்ட்ல நடந்திருக்க வேண்டிய ஒன்று. இத வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய சௌரவ் தாஸ் மற்றும் அந்த இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் மறந்துட்டேன். இவர்களோட போய் நீங்க நெகோஷியேட் செய்ய செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வந்து ஸ்டூடண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இல்லையா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் என்று ஒன்று இருந்தால் அவர்களுடன் பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க வந்து இவங்களோட போய் நெகோஷியேட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய அசம்ப்ஷன் என்னன்னா, கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுல பல இன்னசென்ட் உயிர்களை இழக்க வேண்டி, அதனால் ஒரு பெரிய ஒரு அராஜக கும்பல் உள்ளே வந்து பெரிய அளவுல ஒரு ரயட் நடக்க வேண்டிய ஒரு பிளான் இருந்ததை வந்து கண்டிப்பாக புலனாய்வுத்துறை இன்டெலிஜென்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கும். அதனை தவிர்ப்பதற்காகத்தான் மோடி அவர்கள் இறங்கி வந்தார். அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறேன். இதுல வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இது ஒரு பெரிய சக்சஸ்ன்னு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதனால் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஃபார்ம் வாசும்போது பின்னடைவுன்னு எடுத்துக்கிட்டா, இம்மீடியட்டா யுபி எலெக்ஷன் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனை எலெக்ஷனும் வின் பண்ணாங்க. 2024ல என்டிஏ ஃபார்ம் பண்ணிச்சு கவர்மெண்ட். பட் வின் பண்ணிட்டு தான் வந்தாங்க. டெல்லியில வின் பண்ணாங்க. ஆனால் ஹரியானா மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஹரியானா ஒண்டி காங்கிரசுக்கு இந்த முறை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு மேண்டேட்டை கொடுத்திருந்தார்கள் என்றால் டெல்லி இந்நேரம் நாம் பின்னேரம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்திருக்க மாட்டோம். டெல்லி எந்த அளவுக்கு பத்திட்டு இருக்கின்றதும் இன்னும் அதை பற்றி உணர்ந்தவர்களுக்கு தெரியும். ஆக்சுவலா பார்க்க போனா ஹரியானா மக்கள் தான் இந்த அஜிடேஷனை ஏதோ கொஞ்சம் அளவுக்கு ஒரு 20-25 நாட்கள் பெருமளவுல ஒரு பெரிய ஒரு பீதி இல்லாமல் நடத்தி முடித்ததுக்கு உண்டான ஒரு அடிக்கோல் நாட்டியது வந்து ஹரியானா மக்கள். பாஜக அரசாங்கம் வர வச்சதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த நேஷன் சொல்ல போனா அப்படியா தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிருமோ அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்கண்ணா. நீங்க சொல்ற மாதிரியே உங்கள மாதிரியான கமெண்டர்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே இங்க ஒரு தவறு நடந்திருக்குங்க. இவர ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நாளா பிரதான் அவர்கள வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம, திடீர்னு ஒருவர் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து போராடுறாங்க, இறங்குறாங்க அப்படிங்கிறப்ப,
இதற்கு செவி சாய்க்கிறது, இது ஒரு பெரிய தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிரும். இது வந்து அங்கேயும் எங்க வேணா பரவும். அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழும்புது. கண்டிப்பா ஆகும். ஒரு லெஜிட்டிமேட் ரீசன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதிலேயே பார்த்தா, ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு ஆ Instagramலயோ, மத்த இடத்துலயோ எப்படி வந்து மோடிக்கு எதிராகவோ, பாஜக மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு க க கருத்துக்கள் பரப்பப்பட்டு வந்தது. அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா, இந்த கூட்டத்தில் யார் வந்து பேசினாங்க? ஆ உமர் காலிதை விடுதலை செய் அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்து பேசிட்டு. ஆர்டிகிள் 370 அப்ரகேஷன் ஆன 370 திருப்பி வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு. நேபாள் போன்று நாங்கள் செய்வோம் என்ற ஒரு கூட்டம் பேசிட்டு. இந்த கம்ரான் என்ற ஒருத்தர் வந்து சீதா தேவியை பழித்து பேசினார். இதெல்லாம் செய்ய 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 என்ன ஆச்சு? இது வந்து ஹைஜாக் செய்யப்பட்டது. எப்போதுமே இந்த லெஃப்ட் போராளிகளுக்கு ஒரு அந்த ஒரு பொறுமை என்பது கிடையாது. ஏதாவது ஒரு போராட்டம் நிஜமாவே ஒரு நல்ல விதமா நடந்த ஓரளவுக்கு ஒரு 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 எழுச்சி வரும் பொழுது, அதனை கெடுக்கும் விஷயத்தில் அவங்க போய் உள்ள உட்கார்ந்து தங்களுடைய பர்வர்ஷன் எடுத்துன்னு வருவாங்க. இது எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ற ஒரு உடனுக்குடனாக ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம். அதனால செய்வாங்க. இதெல்லாம் பேசின உடனே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய ஆரம்பிச்சது. இது நீட் எதிர்ப்பு போராட்டம் அல்ல. யாரெல்லாம் அந்த ஸ்டேட் ஆக்டர்ஸ் பாருங்க, பிரகாஷ் ராஜ், ஷபனா அஸ்மி போன்றவர்கள், கேஜ்ரிவால் போன்றவர்கள், இவர்கள்லாம் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு நன்மை செய்யக்கூடியவதுக்கு தான் அவங்களே நம்ப மாட்டாங்க. பிரகாஷ் ராஜ் போன்றவங்களே நானா ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நன்மை செய்யறவங்க கிடையாது. என்னெல்லாம் அப்படி தப்பா நினைக்காதன்னு சொல்லக்கூடிய ஆசாமிகள். அப்படிப்பட்டவர்களை நீங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து. சோ இது எல்லாமே என்னன்னா பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ். இதற்கு வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய அளவுல பணம் வந்ததற்கு உண்டான ஆதாரங்கள் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திடம் இருக்கும் என்பதை மாற்று கருத்து இல்லை. இதுல என்னன்னா மத்திய அரசாங்கம் பல விஷயங்கள்ல இந்த தும்பை விட்டு பாலையும் இடிப்பதாக நிறைய விளையாட்டு இருக்காங்க. நான் அதை வந்து ஒரு அவுட் சைடரை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். உள்ள உட்கார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய சுமையாக இருக்கும். அதனால நான் வந்து ஒரு கருத்து சொல்வது ரொம்ப ஈஸி. இருந்தாலும் இது வந்து ஒரு நேஷனலிஸ்ட் மத்தியிலும் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலும் என்ன ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னா, நம்மெல்லாம் சொல்லும் போது இதை வந்து கேட்காத எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தானே ஓட்டு போடுவோம், உன் பேச்சை நம்ம ஏன் கேட்கணும் அப்படி என்ற ஒரு மனநிலை பாஜகவில் இருப்பது என்பது ஒரு துரதிருஷ்டவசமானது. ஆக்சுவலா வந்து இந்த தர்மேந்திர பிரதான் வெளியேற வேண்டும் என்று கேட்ட விஷயங்கள் ஆகட்டும், அந்த எத்தனால் பிரச்சனைகள் ஆகட்டும், இதை வந்து முதலில் இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் யாரும் எதிர்கட்சியோ இல்லை யாரோ கிடையாது, பாஜக ஆதரப்படுறாங்க. ஏன்னா எனக்கு சயின்டிபிக்கா விட்டுருங்க இந்த எத்தனால் பிரச்சனை. ஆர் வி ரெடி? நம்ம மக்களை தயார் செய்து விட்டோமா? தயார் செய்யாம மைவே ஆர் ஹைவே என்ற ஒரு முயற்சி வந்து மிக மிக தவறானது. இதுல என்ன இன்னொரு வீடியோ பார்த்து அதோட உண்மைத்தன்மை தெரியல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதாக ஒரு ஏஎன்ஐல ஒரு வீடியோ இந்த விஷயத்துல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதனால வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. இன்னொரு தடவை படிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் எந்த விதமான ஒரு இது ஒரு இன்சென்சிட்டிவ் ஸ்பீச். அதுவும் ஒரு ஒரு சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் இதோட ஒரு இன்சென்சிட்டிவாக பேசி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால்தான் வந்து பலரும் வாயை மூடிக்கொண்டிருக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோடியே அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த இளைஞர்களின் மத்தியில் ஒரு ரீஅஷ்யூரிங்கா வந்து பேசினது ஒரு முக்கியமான காரணமே இவர்கள் யாராவது விட்டாங்கன்னா போயிட்டு குட்டையை குழப்பிட்டு வந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால்தான் அவரே தான் களத்தில் இறங்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு. இதெல்லாம் வந்து பாஜக வந்து கட்சியை தான் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக அமையுமா என்றால் கண்டிப்பா அமையும். ஆனா அதுக்கு ஒரு லெஜிட்டிமேட் ரீசனிங் இருந்தால் தவறில்லை. இதே ஒரு பொலிட்டிக்கல் ரீசனிங்கா இருந்ததுன்னா இது முன்னுதாரணமாக அமைவதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் மக்களும் அதை புறந்தள்ளி விடுவார்கள். இதுல ஒரு பேஸ் ஆரம்பிச்ச பேஸ் வாஸ் ஒரு லெஜிட்டிமேட் ரீசன்.
அந்த நீட் எதிர்ப்பு, நீட்டினுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு உண்டான எதிரான ஒரு போராட்டம் அப்படின்ற ஆரம்பித்த ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனிங் இஸ் கரெக்ட். அதனால மக்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு இருந்தது. அதுவும் போக 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 குறைஞ்சிட்டு இருந்தது. 100, 200 பேர் கூட அந்த போராட்டத்தில் யாருமே கலந்து கொள்ளவில்லை. கடைசியில என்னாச்சு, அவர்களுக்கு அந்த 100, 200 பேர் கலந்துக்காத போது இவங்களுக்கு என்னென்ன, அவங்களுக்கு ஒரு வயலன்ஸ் இருந்தா ஒரு பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்கும் என்று அவர்களுக்கு தேவைப்பட்டது ஒரு கொலாட்ரல் டேமேஜ். அது சோனம் வாங்சுக்காக இருந்திருந்தால் மிகப்பெரிய இதுவா இருந்திருக்கும். அதனால்தான் அவரை அவர் தப்பித்துக் கொண்ட பிற்பாடு நாங்கள் வந்து பார்லிமெண்டை நோக்கி செல்கிறோம் என்று வந்தார்கள். அது வரும்போது ஒரு வயலன்ஸ் கிரியேட் பண்ண பார்த்தாங்க. இதுல போலீஸோடைய ஆக்ஷன் ஐ வெல்கம். இன்றைக்கும் எஃப்ஐஆரை வித்ரா செய்து கொள்கிறோம் என்று சொன்னது அந்த ஹூலிகன்ஸ் மேல இல்ல, இன்னசென்ட் ஸ்டூடெண்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆரை விலக்கிக் கொள்கிறோம் என்று சொல்றாங்க. அது கூட அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா என்பது கேட்டா இல்லைன்னு தான் சொல்லு. சட்டப்படி நீங்க எஃப்ஐஆர் போட்டு விட்டீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கோர்ட்டு மூலமாக தான் செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் கிடப்பில் போட முடியும், அவர்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுல இந்த ஒரு உண்மை தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண முடியாது, கிடப்பில் போட முடியும். அரசாங்கம் அது கிடப்பில் தான் போட்டு வச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பயத்திலே தான் இருக்கணும். இது ஒரு பெரிய பிளாக் மார்க். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் போய் இந்த ஒரு ஜென்சி பவர் அது இதெல்லாம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷமத்தனமான ஒரு பரப்புரை தான் பார்க்கிறேன். ஏன்னா பெற்றோர்கள் இதுல முன்னெடுக்கணும். அவர்கள் தன் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் குழந்தைகள் அங்க போராட்டத்துக்கு போகணுமா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். இங்க பேசி நிறைய குழந்தைகள்லாம் பேசினாங்க. அதாவது இந்த என்ன சொல்றாங்க, பிஞ்சிலேயே நெம்பி போன விஷயத்தை நிறைய பேர் பேசினாங்க. அதெல்லாம் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்ட ஒரு வயசு. அதுல பேசப்பட்ட பேச்சுகள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் பிளஸ் இன்ஸ்டிகேட்டட் ஸ்பீச். இது விதைக்கப்பட்ட ஒரு பரப்புரையாக பார்க்கிறேன். இது ஒரு முன்னுதாரணமாக மீனிங் ஆண்டால் கண்டிப்பா அமையும். ஆனால் அது ஒரு தரமும் அது சக்சஸ்ஃபுல் ஆகுமான்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் மிக 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 கடுமையான ஒரு முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி முயற்சிகள் எடுக்கணும். இன்னொன்று இந்த ஜந்தர் மந்தர் போன்ற இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வைக்கணும். ஒரு ஊருக்கு ஒதுக்குமுறமா போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல போராட்டம் பண்ணதோட ஒரு ஓரம்ப மைதானத்தை இது பண்ணி இங்க போய் உட்காந்து போராட்டம் பண்ணுங்க என்று அவர்கள் பர்மிஷனை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி இது ஒரு செட்பேக்கா என்று பார்த்தால் கண்டிப்பாக ஒரு டெம்பரரி செட்பேக் என்று தான் பார்க்கிறேன் அரசாங்கத்துக்கு. ஆனா அது நட்டா போன்றவனுடைய பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சுச்சு. நான்லாம் போய் இவனோட போய் பேச வேண்டியிருக்கேன்ற ஒரு மனநிலை தெரிஞ்சுது. பட் ஐ திங்க் அதுக்கு உண்டான ஒரு ரீசன் கண்டிப்பாக நீட் நோ பேசிஸ்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. இல்லைன்னா இவ்வளோ நாள் விட்டுட்டு திருப்பி அதுவும் அவங்க கேட்ட ஒரு டிமாண்ட்ஸ் இதெல்லாம் உடனுக்குடன் எஸ் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அதை டிஃப்யூஸ் பண்ணணுன்றதான் பார்த்தாங்க. இன்றைக்குள் அதை முழுக்க டிஃப்யூஸ் பண்ணி அவர்களை கலந்து செல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் அவர் முக்கியமாக இருந்தது. எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே போது இந்த மாதிரி ஒரு ரயட் செய்து அராஜகம் செய்ய வேண்டும் என்பது டீப் ஸ்டேட்னுடைய முக்கியமான ஒரு இதுவா இருந்திருக்கும், கோலா இருந்திருக்கும். அது இப்போதைக்கு ஒரு சாதுரியமாக முறியடிக்கப்பட்டிருக்கு. அதனால நான் ஒரு ஸ்டெப் பேக் எடுக்க வேண்டி இருக்காங்கன்னா எஸ் எடுக்க வேண்டியிருக்கு நான்